மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் சட்ட ஆலோசகராக தொகுதி வாரியாக ஆலோசகர்களை நியமித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் தென் சென்னை தொகுதி சட்ட ஆலோசகராக ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கயல்விழி காளிமுத்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன சசி? தேர்தல் சட்ட ஆலோசகராக சீமானின் மனைவி கயல்விழி நியமிக்கப்பட்டிருக்கிறதாக நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் சட்ட ஆலோசகர்களாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சட்ட ஆலோசகர்களை நியமித்து வருகிறார்கள். தொகுதி வாரியாக சட்ட ஆலோசகர்களை நியமனம் செய்யும் அறிவிப்பு ஒன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பில் தென்சென்னை தொகுதி சட்ட ஆலோசகராக சீமானின் மனைவியாக இருக்கக்கூடிய கயல்விழி காளிமுத்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் தென்சென்னை வேட்பாளர்கள் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் கட்சியினர் சட்ட ஆலோசனை வழங்குவார் சீமானின் நாம் தமிழர் கட்சி வழங்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது அவருடைய மனைவியும் கட்சியின் உள்ளே பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்களுக்கான உரிமைகள் மற்றும் நலன் சார்ந்த கொள்கைகள் திட்டங்களையும் குறித்து தனித்து களம் இறங்குவதாகவும் நாம் தமிழர் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்க 40 தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர்கள் வேட்பாளர் மற்றும் தேர்தல் பணிக்குழுவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் சட்ட ஆலோசகர்களுக்கு கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருமைகளை பழகக்கூடிய சீமான் பல வாரிசு அரசியல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான விமர்சனங்களை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினரே திருப்பும் மீண்டும் கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது அரசியல் கட்சியினரே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன்.